அடுத்து சக்தியின் தேடலில். யுத்தம் ஓய்ந்தாலும் அது விட்டுச் சென்ற சுவடுகளை இன்றும் அவதானிக்க முடிகிறது. யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான கட்டடங்களில் இதுவும் ஒன்றாகும். 1993 ஆண்டு துறைமுகங்கள் கப்பற்துறை ராஜாங்க அமைச்சரினால் திருகோணமலை தோப்பூர் உப பிரதேச சபைக்கான கட்டடம் அமைக்கப்பட்டது. அந்த நாளில் இந்த கட்டடத்தில் உப பிரதேச சபை, தபாலகம் ஆகியன இயங்கி வந்த போதிலும் காலப்போக்கில் யுத்தத்தினால் பல தடவைகள் இந்த கட்டடம் பாதிக்கப்பட்டது. இந்த எதிர்பாராத அசம்பாவிதங்களினால் மக்களின் நிதியில் நிர்மாணிக்கப்பட்ட இந்த கட்டடம் கால்நடைகளின் இருப்பிடமாக இன்று நிர்மூலமாகி உள்ளது. 6 வருஷத்துக்கு முன்னால் அந்த கட்டிடம் விழுந்து இன்ற வரைக்கும் இந்த டவுனுக்கு நடுவில் இந்த சந்தியில பல வளர்ச்சி ஸ்கூல் இருக்கிறது, லைப்ரரி இருக்கிறது, இன்னொரு அழகிய கட்டடங்களுக்கு நடுவில் அசிங்கமான தோற்றத்தோட இந்த இடம் அமைக்கப்பட்டு இருக்குது. அப்படியே கிடக்குது. இதை யார் வந்தாலும் பராமரிக்கிற மாதிரியும் சொல்றதை கேட்டுட்டு போற மாதிரி தான் இருக்குது. யாரும் இதை பற்றிய கரிசனை எதுவும் இல்லை. தோப்பூர் உப பிரதேச சபைக்கு நேர்த்தியான கட்டடம் ஒன்று இல்லாமையினால் பொது நூலக கட்டடத்திலேயே உப பிரதேச செயலகத்தின் செயற்பாடுகள் இன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பிரதேசத்தில் உப பிரதேச சபையை இயக்கிறதுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கட்டடத்தின புனர் நிர்மாணம் செய்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றனர். தோப்பூர் உப பிரதேச செயலகமாகவும் நூலகம் இயங்குவதனால் சில சந்தர்ப்பங்களில் நூலகத்தின் அமைதிக்கு குந்தகம் ஏற்படுவதாகவும் வாசகர்கள் தெரிவிக்கின்றனர். மக்கள் வாசிக்கிறதுக்கு ஒரு இடம் இல்ல. எல்லா டிபார்ட்மெண்ட் கொண்டு ஒரு இடத்துல வச்சதால என்ன பங்கன் வந்தாலும், எந்த டிபார்ட்மெண்ட் வந்தாலும், என்ன மீட்டிங் வந்தாலும் லைப்ரரி எல்லாம் போடுறாங்க. லைப்ரரியில போடுறதால எங்க மக்களுக்கு அதை பயன்படுத்தி லைப்ரரியை ஒழுங்கா பயன்படுத்தி கொள்ள எல்லாமே இருக்கு, டெவலப் பண்ணி கொள்ள எல்லாமே இருக்கு. திருகோணமலை தோப்பூர் உப பிரதேச சபை கட்டடத்தை புனரமைத்து மீண்டும் உப பிரதேச சபையின் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டியது காலத்தின் தேவையாகும். கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளரே, இது உங்களின் கவனத்துக்கு.